ஐக்கிய ராஜ்யத்தில் வசிக்கும் இலங்கை தமிழ் பெண் ஒருவர் தனது பிள்ளைகளை தன்னுடன் அழைக்க முடியவில்லை என வேதனை வெளியிட்டுள்ளார். கடந்த 5 ஆண்டுகளாக அயர்லாந்தின் நினா நகரில் வசித்து வரும் இலங்கையைச் சேர்ந்த சிவானி நடராஜா தனது பிள்ளைகளை பார்க்க முடியாமல் தவிர்த்து வருவதாக தெரிவித்துள்ளார். அங்குள்ள ஒரு நிறுவனத்தில் மூத்த ஆய்வாளராக பணிபுரியும் சிவானி தனது 2 பிள்ளைகளையும் அயர்லாந்துக்கு அழைத்து வர முடியாமல் நீண்ட விசா தாமதத்தால் தவித்து வருகிறார். அயர்லாந்தில் வசிப்பதற்கான முறையான குடியுரிமை பெற்ற போதிலும் அவரது 12 மற்றும் 9 வயதுடைய பிள்ளைகள் இன்னும் இலங்கையிலேயே உள்ளனர். அங்கு உடல்நலம் குன்றிய வயதான தங்களது தாத்தா பாட்டியின் பராமரிப்பில் இருக்கும் பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்து சிவானி மிகுந்த கவலை அடைந்துள்ளார். பிள்ளைகளுக்கான விசா வேண்டி 1 வருடத்திற்கு முன்பே விண்ணப்பித்திருந்து அதை பரிசீலிக்க இன்னும் ஓராண்டு காலம் ஆகலாம் என அயர்லாந்து அரசு தெரிவித்துள்ளது. பல உள்ளூர் மக்கள் பிரதிநிதிகளை அணுகியும் இந்த விசா விவகாரத்தில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை. இது குறித்து சிவானி கூறுகையில், நான் அயர்லாந்து சட்டங்களை மதித்து முறையாக வரி செலுத்தும் ஒரு குடிமகளாக இருக்கிறேன். ஆனால் எவ்வித ஆவணங்களும் இன்றி சட்ட விரோதமாக வருபவர்களுக்கு கிடைக்கும் விரைவான உதவி எங்களை போன்ற சட்டப்பூர்வமாக பங்களிப்பவர்களுக்கு கிடைப்பதில்லை என தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார். போர் சூழல் மற்றும் குடும்ப வன்முறைகளில் இருந்து தப்பித்து அயர்லாந்து வந்த சிவானி அங்குள்ள நினா நகரை தனது சொந்த வீடாக கருதுகிறார். எனினும் பிள்ளைகளை பிரிந்திருக்கும் ஏக்கம் மற்றும் விசா தாமதம் காரணமாக அவர் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளார். இது தொடர்பாக அயர்லாந்து நீதித்துறை அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில், தனிநபர்களின் விசா வழக்குகள் குறித்து பேச முடியாது என்றும், குடும்ப மறு இணைப்பு விசாக்களை முழுமையாக ஆய்வு செய்து முடிக்க வழக்கமாக 12 மாதங்கள் வரை ஆகும் எனவும் விளக்கம் அளித்துள்ளது.